நாளை உங்களை சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி. இப்போ என்ன செய்கிறோம்? குடும்பத்தை குறித்து சிந்திச்சு கொண்டிருக்கிறோம், வேலையை குறித்து சிந்திக்கிறோம், பிள்ளைகளை குறித்து சிந்திக்கிறோம். இப்போ உங்களுடைய கரத்துல என்ன இருக்கு? வேதத்துல ஒரு வசனம், ஏசாயா 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, தொழில நடந்த எல்லா சம்பவங்கள், காரியங்களை நீங்க நினைக்காதீங்க. அதை நினைக்கிறது நிமித்தம் நாம் சோர்ந்து போவோம், கவலைப்படும் போது வியாதி, நோய் வரும். இந்த காரியங்களை நினைக்காதீங்க. அதே நினைத்து கொண்டிருக்கும் போது நம்ம துக்கப்பட்டு தான் இருப்போம். பூர்வமான சிந்திக்க வேண்டாம். எப்படி நடத்த போறேன் இந்த வருஷம் எப்படி குடும்பத்தை நடத்த போறேன், வருமானம் இல்லையே, இப்படி நடக்க சிந்திக்க வேண்டாம். சிந்திச்சு கொண்டு இருக்காதீங்க. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போறார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஆஸ்வதிக்க போகிறார். நீங்க எதையும் நினைக்காதீங்க, சிந்திக்காதீங்க. இப்போ உங்க கருத்துல என்ன இருக்கு? வேதத்துல இன்னொரு சம்பவம், கானா ஒரு கல்யாணத்துல ரசம் குறைந்த போது, திராட்சை ரசம் குறைந்த போது இயேசு ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த வசனத்தை படிக்கிறேன். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உமக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். நம்மளை குறிச்சு ஆண்டவருடைய வேலைன்னு ஒண்ணு இருக்கு. ஆண்டவருடைய கரத்துல இப்ப இருக்கிற உங்க குடும்பம், இப்ப இருக்கிற உங்க சூழ்நிலை எல்லாவற்றையும் ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது அவர் எடுத்து அது ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவார். அதனால அந்த வசனம், ஏன் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குன்னா, திராட்சரசம் குறைந்த போது அந்த ஜாடியை கொண்டு போய் ஆண்டவர் இயேசப்பா கருத்துல கொடுத்த போது அந்த திராட்சை ரசம் பெருகி அந்த கானாவூர் கல்யாணத்துல ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உங்க குடும்பத்துல, உங்க கரத்துல என்ன இருக்கு? இப்போ என்ன இருக்கு? அதை வைத்துதான் பூமிக்குரிய ஆசீர்வாதம் நிரப்புவார், பரலோக ஆசீர்வாதத்துல நிரப்புவார். உங்கள்கிட்ட இப்போ பாடல் பாடுகிற தாளந்து இருக்கா? மியூசிக் வாசிக்கிற தாளந்து இருக்கா? பிரசங்கிக்கிற தாளந்து இருக்கிறா? ஜபிக்கிற தாளந்து இருக்கிறா? இந்த தாளந்து நிமித்தம் ஒரு ஆத்மா நரகத்திலிருந்து நாம் தப்பிப்போம், பாதாளத்திலிருந்து தப்பிப்போம். நீங்க ஒரு தெருவுக்காக, ஒரு பட்டணத்துக்காக, தேசத்துக்காக ஜபிக்கும் போது ஆண்டவர் உங்களை கொண்டு மாற்றத்தை கொண்டு வருவார். இது நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடைபெறும். இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு மாற்றத்தை கட்டளையிடுவார். நீங்க ஏசப்பாவை இன்னும் அதிகமா ஜெபிக்கணும், இன்னும் அதிகமா துதிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். உங்க வாழ்க்கை முழுவதுமா இயேசு மாற்றுவார். ஆண்டவருடைய பாதத்துல அந்த ஜாடி வந்த போதுதான் ஆசீர்வாதம் பெற்றது போல, இப்போ இருக்கிற சூழ்நிலை உங்களுடைய தாளந்தை கொண்டுதான் ஆண்டவர் மாற்றுவார். உங்கள்கிட்ட இந்த சூழ்நிலை இப்போ என்ன இருக்கு, அதை கொண்டுதான் ஆண்டவர் மாற்றத்தை கட்டளிடுவார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தார். அந்த 5 அப்பம் 2 மீன் ஆண்டவருடைய கரத்துல வந்த போதுதான் 5000 பேருக்கு போஷிக்கப்பட்டது. இப்ப இருக்கிற எல்லாம் கிருபைகள், இப்ப இருக்கிற தாளந்துகள், இப்ப இருக்கிற பூமிக்குரிய தாளந்துகள், பூமிக்குரிய இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளை வைத்துதான் ஆண்டவர் மாற்றத்தை தருவார். நீங்க இயேசுவை நம்புங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதம் நிரப்புவார், பரலோக ஆசீர்வாதம் நிரப்புவார். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.